நம்முடைய ஊழியத்தில் இருக்கிறவர்கள் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த நாளில் ஒரு 2 வார்த்தையை உங்க முன்னால் வைக்க நான் நினைக்கிறேன். நீ யோ நீ ஏ அப்படின்னு 2 வார்த்தை. இந்த ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கும் போது பட் தவ் அப்படின்னும் தைசெல்ஃப் அப்படின்னு நான் வாசிக்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. நீயோ நீயே அப்படிங்கிற இந்த வார்த்தை நான் தீர்த்தனுடைய நிருபத்திலிருந்து எடுத்திருக்கிறேன். பவுலடிகளா தம்முடைய இளம் ஊழியக்காரராக தீத்துக்கு அவர் கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதத்தில் எழுதும்போது நீயோ நீயே அப்படின்னு 2ஆம் அதிகாரத்தில் பேசுறாரு. அதுக்கு முன்னால போறதுக்கு முன்னால நீ அப்படிங்கிற வார்த்தை என்ன? நீயோ நீயே அந்த 2 வார்த்தை தியானத்தான் நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீயோ அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அது நீயே சொல்றதுக்கு முன்னால அந்த நீங்கிறது யாரை குறிக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் பின்னாடி நம்ம பார்த்துட்டு இந்த செய்திக்குள்ளார நம்ம கடந்து போகலாம். நீங்க சொல்லுங்க, சேர்ந்து இந்த வசனத்தை நம்ம தியானிக்கலாம். நீ அப்படிங்கிற வார்த்தை யாரை குறிக்கிறது? யார் சொல்றாரு? தீத்துவை சொல்லுகிறார். பரிசுத்த பவுலடிகளா நம்முடைய உடல் ஊழியராகிய இளம் ஊழியக்காரனாக இருக்கிற தீத்துவை பார்த்து சொல்றாரு நீ அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஊழியத்திலே வளர்ந்து வருகிற ஒரு ஊழியக்காரரை சொல்லுகிறார். நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா நம்முடைய மரணம் வரைக்கும் அது கர்த்தர் வருகிற வரைக்கும் நம்ம எல்லாம் வளருகிற ஊழியக்காரர்கள் தான். ஊழியத்தில் நான் வளர்ந்துட்டேன், ரொம்ப மெச்சூரிட்டி ஆயிட்டேன், நான் தேடிட்டேன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை இல்லையா? வருஷத்தை பவுலடிகளார் இந்த புத்திமதி சொல்ற அவரே சொல்லுகிறாரு, நான் தேடினவன் நானே அப்படின்னு சொல்றது இல்லை, முற்றிலும் தெரிந்தவன் நானே என்று எண்ணுகிறது இல்லை அப்படிங்கிற நினைக்கிறது கூட கிடையாதுங்கிற. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேறி கொண்டேதான் இருக்கிறோம். நம்ம ஊழியத்திலே ஒவ்வொரு நாளும் நம்ம புதுசாய் பல காரியங்களை கற்றுக்கொள்ளவும் புதுசாய் நம்ம வளர்ப்படிக்கும் தேவன் உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த நீங்கிற வார்த்தையை படிக்கிறதுக்கு முன்னால இன்னொரு வேத பகுதியை நம்ம முன்னால வைக்க விரும்புகிறேன். இந்த நீங்கிற வார்த்தை அந்த ஊழியக்காரர் யாருங்கிறத நம்ம நன்றாக புரிந்து கொள்ள முடியும். எடுத்தவங்க வாசிங்க. பரிசுத்த லூக்கா எழுதின நூல் 13ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 வரைக்கும் வாசிங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 வரைக்கும். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிந்த ஒரு பகுதி. ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நான் இதுல உங்க முன்னால சுட்டி காட்ட விரும்புகிறேன். நம்ம யாருக்கு புரிந்து கொள்வதற்கு அது நீ அப்படின்னு சொன்னாலே அது யாருக்கு குறிக்கிறது அப்படின்னு புரிந்து கொள்வதற்காக இந்த பகுதியை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதல்ல இந்த வசனத்துல நீங்க படிக்கும் போது அத்தி மரம் திராட்சை தோட்டத்திலே நட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அத்தி மரத்தை எங்க நட்டிருக்காங்களா? திராட்சை தோட்டத்திலே நட்டிருக்கிறார்கள். இந்த அத்தி மரம் அப்படிங்கிறது பொதுவாக காடுகளிலே வளரக்கூடிய ஒன்று. தோட்டத்திலே யாரும் பொதுவாக நட்டி விதை போட்டு அதுக்கு செடியை நட்டி அதுக்கு தண்ணீர் விட்டு அதுக்கு உரமெல்லாம் போட்டு பூச்சி மருந்து அடிச்சு யாரும் வளர்க்கறது இல்லை. எப்படி நம்ம ஓடைகள்ல வேலி மரங்கள், கருவேல மரங்கள், நீர்க்கொழுவல் வளர்க்கிறதோ, அங்க வேப்பு வளர்க்கிறதோ, மற்ற மரங்கள்லாம் எப்படி ஓடைகள்ல மற்ற இடங்கள்ல வளர்க்கிறதோ, இதே மாதிரி வளர்கிற ஒரு மரம் தான் இந்த அத்தி மரம் என்பது. தனியாக அதை யாரும் பயிர் செய்யறது இல்லை. இஸ்ரேல் நாட்டிலே அது பொதுவான ஒரு பழக்கம். இப்படிப்பட்ட இந்த அத்தி மரத்தை இப்ப எங்க கொண்டு நட்டி வைக்கிறாரா? திராட்சை தோட்டத்துக்கு நட்டி வைக்கிறார். திராட்சை தோட்டம் அப்படின்னு நமக்கு தெரியும். அது வேண்டும் என்று அது நடப்படுகிற ஒன்று. விவசாயம் செய்தவர்கள் அதை கொண்டு வந்து நட்டி அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி உரம் விட்டு கிளைகளை நறுக்கி அது ஏற்ற பருவத்திலே அது கனி கொடுப்பதற்காக அது கண்டாக்கக்கூடிய ஒன்று. அப்போ இது அவருடைய திராட்சை தோட்டம், நட்டுதலுடைய திராட்சை தோட்டம். அவர் தன்னுடைய சொந்த திராட்சை தோட்டத்துல வெளியே இருந்து ஒரு அத்தி மரத்தை கொண்டு வந்து இங்கே அவர் நட்டி வைக்கிறார். புரியுதா? அப்ப இந்த அத்தி மரத்தை நம்ம யோசித்தோம் அப்படின்னா இது எங்கேயோ வர வேண்டிய ஒரு அத்தி மரம் இப்ப எங்க வந்திருக்குதா?
தண்ணி, திராட்சைக்கு கிடைக்கிற உரம், திராட்சைக்கு கிடைக்கிற எல்லா நன்மைகளும் இப்ப அத்தி மரத்துக்கு கிடைக்குது. இந்த அத்தி மரம் திராட்சை தோட்டத்துக்குள்ள வந்ததுனால இது பெருமைப்படுவதற்கு ஏதாவது இருக்குதா? விசேஷமானவன், மற்ற அத்திமரங்களை விட நான் தேறினவன் அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? இதுக்கு பேர் தான் கிருபை. தகுதியில்லாத ஒரு அத்திமரத்தை தோட்டக்காரர் கொண்டு வந்து திராட்சை தோட்டத்துக்குள்ள வச்சு இப்ப வளர்த்து கொண்டு இருக்கிறார். நீங்களும் நானும் அப்படிதான் இருக்கும். வேதத்தின்படி சரியாக போனால் பழைய காலத்துல கிறிஸ்துவனுடைய ஆரம்ப நாட்கள உள்ள உபதேசங்களா நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தம்முடைய சொந்த ஜனங்களுக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேலை தான் அவர் தேடி வந்தார். அதான் சோசன் பீப்புள் சொல்லக்கூடியவங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் பழையபாடுபடி. ஆனா அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத போதுதான் தேவன் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா புறஜாதிகளாக இருக்கிற நாம இதை கர்த்தருடைய திராட்சை தோட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, அது கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம்னா இது அவரால் கிடைச்ச ஒரு கிருபை தானே ஒழிய நம்மளை பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே. அப்ப நீ அப்படின்னு சொல்லும் போது நம்மளை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு உலகத்திலேயே பெருமை அதிகம் உள்ளவங்க யார் அப்படின்னு பார்த்தா எந்த கோசம் பாசமா தான். உலகத்திலேயே பெருமை உள்ளவங்க யார் தான்? எந்த கோசம் பாசமா. என்ன நினைப்பு அப்படின்னா, என்னமோ வானத்திலிருந்து குதிச்சு வந்தது மாதிரியும், நம்மளாம் பெரிய பசுத்தை வாங்க மாதிரியும், யாராலும் செய்ய முடியாத ஒன்று சாதிச்சது மாதிரியும் நம்ம ஆட்களுக்குள்ள ஒரு நினைப்பு வந்திருக்கிறது. சக ஊழியக்காரங்கிட்ட பேசுறதா இருக்கட்டும், விசுவாசிகிட்ட பேசுறதா இருக்கட்டும், ரொம்ப பெருமை கலக்கணும். ஆனால் அதுக்கு எந்த விதத்திலையும் நீங்கள் நானும் தகுதி கிடைக்கும். கர்த்தர் தம்முடைய தயவுனாலே இந்த கிருபையாய் இந்த ஊழியத்தை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நீ அப்படின்னு சொல்லும் போது அவன் யோசிச்சு பார்க்கணும். இளம் ஊழியக்காரன் தீத்துக்க சொல்றாரு, அப்பா நீயா அப்படின்னு சொன்னாருன்னா அந்த தீத்துக்கு தெரியும் கர்த்தர் என்ன தயவாய் கொண்டு வந்து இந்த பவுல் போன்ற ஒரு பெரிய பசுத்தவான் கையில பயிற்சி எடுக்க வச்சு அவருடைய ஆலோசனை கேட்டு அவருக்கு பின்னால அவர் செஞ்ச ஊழியத்துல எனக்கும் ஒரு பங்கு கொடுத்திருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த தீத்துக்குள்ள உருவாகும். நம்ம எப்படி இருக்கோம்? நம்மளை கத்திரப்பட நடத்தினவங்க, நம்மளை ஊழியர்களை பயிற்சி பெற்றவர்கள், அவங்களை விட நம்ம எந்த விதத்திலையும் மேன்மையானவர்கள் அல்ல. தேவன் கிருபையாய் நம்ம இன்னைக்கு ஊழியத்தை வச்சிருக்கிறார். ஒரு காலத்துல பாதுகாப்பு இல்லாதவர்களாய் இந்த அத்திமரம் எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இருந்தோம். அதுக்கு எந்த சுற்றி வேலையும் கிடையாது, தண்ணி ஊத்த ஆள் இல்லை, உரமோட ஆள் இல்லை, கண்ணாடிக்கு ஆள் இல்லை, யார் வர்ற போற எதுவுமே தெரியாது. என்றைக்கு அதை கொண்டு வந்து திராட்சை தோட்டத்துக்குள்ள தோட்டக்காரர் நட்டி வைத்தாரோ அதுதான் பெரிய ஆசீர்வாதம் இருக்காங்க. நீங்க அந்த நிலைமையில தான் நீங்கள் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனா இப்படி நட்டி வச்ச அந்த தோட்டக்காரர் அடுத்து என்ன செஞ்சாரா? அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இந்த நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அப்போ இந்த அத்திமரம் அங்கே நட்டப்பட்டதற்கு ஏதோ ஒரு விசேஷத்த நோக்கம் இருக்கிறது இல்லையா? அது கோடைகள்ல, காடுகள்ல, புறம்போக்குல எங்கேயோ கிடக்க வளர வேண்டிய ஒண்ணு அந்த தோட்டக்காரர் கொண்டு வந்து திராட்சை தோட்டத்துக்குள்ள வச்சிருக்கிறாருன்னா அவருக்கு இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள நட்டப்பட்டிருக்கிற இந்த அத்தி மேல ஏதோ உயர்ந்த நோக்கம் இருக்கிறது. அப்ப உங்களுக்கு எனக்கும் இந்த ஊழியத்துல தேவன் ஒரு பங்கு கொடுத்திருக்கிறாருன்னா நம்மை குறித்து நம்ம ஆண்டவருக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவன் ஒரு நோக்கம் இல்லாம, ஒரு தரிசனம் இல்லாம, ஒரு சித்தம் இல்லாம உங்களை இந்த ஊழியத்துல வைக்கிறார். இந்த பகுதியில பார்த்தோம், அந்த தோட்டக்காரர் குளம் கட்டிட்டாரு, புறப்பட்டாரு, தண்ணி விட்டாரு, எல்லா வேலையும் செய்யறாரு. செஞ்சு முடிச்சுட்டு 3 வருஷமாய் அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன். அது வளர்ந்துருச்சு, கனி கொடுக்கிற பருவத்துக்கு வந்துருச்சு. 3 வருஷமா தேடி வர்றாங்க. ஊழியர்கள் நமக்கு தெரியும், ஒரு மரத்தை நட்டி அதுல போய் கனியை பறிக்கணும்னா தோட்டக்காரர் எப்ப கனி பறிக்கணும்? பைபிள்ல வேதம் என்ன சொல்லுது?
வாசிங்க. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 23 இருந்து 25 வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். லேவியர் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 25 வரைக்கும். நீங்கள் உங்கள் தேசத்தில் வந்து புசிக்கத்தக்க கனிகளை தருகிற பலவித மரங்களை நாட்டின பின்பு அவைகளின் கனிகளை விருத்தசேதனம் உள்ளது என்று எண்ணுவீர்களாக. அதனுடைய கனிகளை விருத்தசேதனம் இல்லாதவர்கள் என்று ஒரு பழமரம் வந்து ஒரு கனி கொடுக்குது அப்படின்னா அது முதல்ல அந்த பழம் அது வந்து கொடுக்கும் போது அது விருத்த சேதனம் பண்ணப்படல அப்படின்னு நினைக்கணும். விருத்த சேதனம் பண்ணப்பட்டதுக்கு பிறகுதான் நம்ம எல்லா வேலையும் செய்யணும், பழைய பாட்டின்படி இல்லையா? அப்ப இங்க என்ன சொல்றாங்க, நட்டப்பட்ட அந்த மரம் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை என்பவையாக 3 வருஷம் அது புசிக்கப்படாமல் பாருங்க. ஒரு பழம் இதுதான் இஸ்ரவேலர் ரகசியம். நீங்க உலகத்திலேயே பாலைவனத்துல விவசாயம் பண்ணி உலகளவில் சாதிக்கிறவங்க இஸ்ரவேலர். அவங்க ஒரு பிரின்சிபல் வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல என்ன செய்வோம், ஒரு கொய்யா மரத்தை நட்டுவோம், அது முதல் பழம் வந்த உடனே சந்தோஷம் நமக்கு தாங்காது இல்லையா? பூத்த உடனே என்ன பிடிக்க வந்துடும், எல்லாத்தையும் சொல்லுவோம் முதல் பலன் கத்தர் கொடுத்துட்டா சந்தோஷப்படுவோம். ஆனா இஸ்ரவேலருக்கு சொல்லப்பட்ட கட்டளை என்னன்னா, இந்த பழம் தருகிற எந்த ஒரு மரமா இருந்தாலும் 3 வருஷத்துக்கு அந்த பழத்தை புசிக்கக்கூடாது. ஏன்னா விருத்த சேதனம் இல்லாது. அப்ப 3 தடவை 3 பருவம் 3 சீசன் அது கனி கொடுக்கும் போது அந்த பழத்தை அவங்க கொடுக்கவே மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. சரியா? 3 வருஷம் அதை புசிக்கலாம். அது அடுத்து பின்பு 4ஆம் வருஷத்துல அவன் கனிகள் எல்லாம் கர்த்தருக்குரியது. அப்ப 4ஆவது வருஷம் தான் போய் அந்த கனியை கொடுக்கணும். அதை அப்படி யோசிக்க முடியாது. எது கொண்டு போனோம், கர்த்தருக்கு கொண்டு போனோம். அடுத்து வாசிங்க. 5ஆவது வருஷத்துல அவைகளை புசிக்கலாம். அப்ப தோட்டக்காரருக்கு அவர் நட்டுன இந்த அத்தி மரத்துல இருந்து கனி எப்ப புசிக்க முடியும், 5ஆவது வருஷம் தான் புசிக்க முடியும். அப்ப இவர் எத்தனை வருஷத்தை தேடி வராரா? அப்ப முதல் 3 வருஷம் என்ன செஞ்சிருக்கணும், அது காய்ச்சி அப்படியே உளுந்து அப்ப அடுத்து வந்து இப்படி போய் ஆலயத்துக்கு கொண்டு போகணும். எத்தனை வருஷம் அந்த மனுஷன் காத்திருக்காங்க. தோட்டக்காரர் காத்திருந்துட்டு அதுக்கு பிறகுதான் சொல்றாரு, வாசிங்க அடுத்து வாசிங்க. இல்ல இதுக்கு முதல்ல என்ன சொன்னாரு, அது முதல் வருஷமா? அப்பொழுது அவன் தோட்டக்காரரை நோக்கி, இதோ 3 வருஷம் இந்த அத்திமரத்தை கனியை தேடி வருகிறேன். 3 வருஷமா தேடிட்டு வரேன், ஒன்றையும் காணவில்லை. அதை வெட்டி போடு. 3 வருஷம் வந்துட்டேன். அவன் சொல்ற புறமையெல்லாம் தாண்டி இவர் குடிக்கிட்டு போறதுக்கு 3 வருஷம் வர்றாரு. ஆனா அந்த கனி இல்லை. அதனால எதுக்கு தேவையெல்லாம் வெட்டி போடுது? நம்ம வாழ்க்கை அப்படித்தான். குளிக்கு வந்தோம், 1 வருஷம் இருந்தோம், 2 வருஷம் இருந்தோம், 3 வருஷம் இருந்தோம். கத்தர் பொறுமையா நம்மளை பார்த்துட்டே இருந்தாரு. இப்பதான் ஜெபம் பண்ண கத்துக்கிறாங்க, இப்பதான் 4 பேர்த்த பேச கத்துக்கிறாங்க, இப்பதான் பாட கத்துக்கிறாங்க, இப்பதான் பிரசங்கம் பண்ண கத்துக்கிறாங்க என்று தேவன் நம்மளை குறித்து நம்ம காலங்களை அவகாசங்களை கொடுத்துட்டே இருந்தேன். ஒரு தப்பு பண்ணாங்க, புது அதை தெரியாம பேசிட்டான், ஏதோ நடந்து போச்சு அப்படின்னு ஒரு ஊழியர் சொன்னாரா. சபைக்கு ஒரு அம்மா வந்து, ஐயா ஜோபன்யா வயிறுவலிக்கு அப்படின்னுச்சா. உடனே நம்ம அந்த ஊழியர் சொன்னாரா, எந்த கை சரி கைவலிக்கு அப்படின்னுச்சா. எந்த கை அப்படின்னு கேட்டாரா. வலது கை அப்படின்னு அம்மா சொல்லிச்சான். கஷ்டமா கொடுத்தியா நீ அப்படின்னு கேட்டாரா. அந்த அம்மா இல்லையான்னுச்சா. அதான் வலது கை வலிக்குது அப்படின்னா நம்ம இருக்க. ஆனாலும் கத்தர் பொறுமையா என்ன செய்யறாரு, சிறப்புதாரு இஸ்லாம்னா கூட இருக்கலாம். அந்த ஊழியத்துல அனுபவம் இல்லை, ஏதோ தெரியாம பேசிட்டாங்க, கத்தர் பண்ணிச்சாங்க. இப்படி தேவன் நம்ம இடத்துல சில கனிகளை எதிர்பார்த்தாலும் பொறுமையாய் சில காலங்கள் காத்திருந்தார். ஆனா வருஷங்கள் ஆன பிறகும் காலங்கள் ஆன பிறகும் இன்னும் நம்ம அந்த அத்திமரத்தை மாதிரியே நம்ம இருக்கிறோம். கத்தருக்கு பிரயோஜனம் இல்லைன்னா அடுத்த வார்த்தை என்னதான், வருஷத்துடைய கடைசியில் நம்ம வந்திருக்கிறோம். பொதுவா டிசம்பர் மாச செய்தி தான் கத்தருக்கு நன்றி செலுத்தி சோத்திரம் பண்ணதாக தான் நம்ம பேசுவோம், நம்ம தியானிப்போம். நம்ம தெரியல கத்தரை வந்து பேசிட்டு அதுல சொல்றேன், வருஷத்துக்கு கடைசியில் நம்ம வந்திருக்கிறோம். தேவன் நம்ம இடத்துல கனிகளை எதிர்பார்க்கிறார். அவருக்காக எதையாவது நீங்கள் நானும் செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். அதாவது இந்த அத்திமரம் செய்ய முடியாத ஒன்றை கத்தர் எதிர்பார்க்கல. அத்திமரத்துல வந்து வாழைப்பழம் வேணும் தேவன் எதிர்பார்க்கிறாங்க. அத்திமரத்துல வந்து இதுல வேற ஒன்று வேணும் தேவன் எதிர்பார்க்கல. அந்த அத்திமரத்தால என்ன செய்ய
கையில கொடுக்காத ஒன்றை, நம்மளால முடியாத ஒன்றை தேவன் நம்மகிட்ட எதை எதிர்பார்க்கவே இல்லை. நம்மளால எது முடியும் என்று தேவன் நமக்கு எந்த கிருபையை கொடுத்து, எந்த வரத்தை கொடுத்து, எந்த தானத்தை கொடுத்து உங்களை எதையும் இந்த ஊழியத்துல வைத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்துல தேவன் நம்ம வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றினால் போதுமானது. நம்முடைய திறமைக்கு அதிகமாக தேவன் எதுவுமே கேட்கல. நம்ம எப்படி இருக்கோம்? அப்ப இது அத்திவரம் நான் செய்ய வேண்டிய வேலையை கூட செய்யல. அதான் நிலைமை. அதான் கர்த்தர் சொல்றார், அதை வெட்டி போடுங்க. சரி, இது போதும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல உள்ள போனா ரொம்ப நேரம் போய்கிட்டே இருக்கும். இப்ப இந்த வசனத்துக்கு வாங்க. இங்க வேத வசனம் என்ன சொல்கிறது பாருங்க. இங்க என்ன சொல்றாங்க? அப்ப நீ அப்படின்னா கிருபையாய் ஊழியத்துக்கு வந்திருக்கிற நீங்களும் தான். தகுதி இல்லாத நாம இது கர்த்தருடைய ஊழியத்துல இருக்கிறோம். அதான் நம்மளுக்கு கொடுத்தது. தீர்வுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். அதெல்லாம் முன்னாடி எல்லாம் நமக்கு தெரியும். அவங்க அப்பா யாரு, அம்மா யாரு எல்லாம் நமக்கு தெரியும். உடல் நம்ப போகல. அப்போ தகுதி இல்லாத ஒருத்தரை கர்த்தர் வந்து ஊழியத்துல வைக்கிறார். ஊழியத்துக்குள்ள வந்ததுக்கு பிறகு கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். அந்த வேலையை தான் தீர்வு வாழ்க்கையை செஞ்சார். இங்க வாசிக்கும் போது அப்ப நீ அப்படிங்கிற இந்த வார்த்தை உங்களை என்னை சொல்றதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். தேவன் நம்மளோடு பேசுகிறார். அப்படி பேசும்போது முதல்ல அவர் சொல்றது என்னன்னா நீயோ அப்படிங்கிற. நீயோ. ரெண்டாவது நீ ஏன் அப்படிங்கிற. இந்த தீர்த்து 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். 1ஆம் வசனத்தை பார்க்கலாம். தீர்த்து 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. அப்ப இது நீ யாரு? கிருபையாய் தேவனுடைய தயவாய் இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிறவங்க. அப்ப நமக்கு தேவன் சொல்ற வார்த்தை என்னன்னா, கிருபையாய் கத்துட்டு ஊழியத்துக்கு உங்களுக்கு எனக்கு தேவன் சொல்ற வார்த்தை என்னன்னா, நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு அப்படிங்கிற. நீ பேசுறது என்ன? ஊழியக்காரருடைய முக்கிய வேலை என்னன்னா பேசுற. என்ன பேசுறவ? ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது 7ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியலுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லாமல் நுட்பப்படத்தக்கதாக உபதேசத்திலே விருப்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுவதமாக இருப்பாங்க அப்படின்னு. அந்த நீயோ இங்க நீயே அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நீயோ அப்படிங்கிறது ஒரு கட்டளை வாக்கு. நீயோ அப்படின்னா ஒரு கட்டளையா சொல்ற. புரிவதற்கு சொல்ற வார்த்தை. இது வந்து மாற்றுவதற்கு ஒண்ணுமே இல்லை. நீயோ அப்படிங்கிற. இப்போ முதல்ல சில காரியங்களை சொல்லிட்டு அவங்க அப்படி இருக்காங்க, ஆனா நீயோ நம்ம சொல்றோம்ல அவங்க அப்படித்தான் செய்வாங்க, ஆனா நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றோம்ல, அந்த அர்த்தத்துல இங்க பேசுறாரு. நீ இது ஒரு கட்டளை வார்த்தை. ஒரு பெரும் கூட்டம் ஒரு வழியிலே போய் கொண்டிருக்கிறது. ஆனா அந்த வழியில நீ போகாத அப்படின்னு நம்மளை தடுத்து நிறுத்தி வேற பக்கம் திருப்புகிற வார்த்தை தான் இந்த நீயோங்கிற வார்த்தை. இல்ல அவங்க எப்படி செய்யறாங்க, இவங்க எப்படி செய்யறாங்க, அதனால நானும் இப்படி செய்வேன் அப்படிங்கிறது இல்லை. ஊழியத்துல அப்படிதான் பேசுறோம். சில நேரங்களில் நம்ம மற்றவங்களோடு அது மற்றவங்க செய்யறத பார்த்துட்டு நம்ம அப்படி செஞ்சா என்ன? தேவன் நமக்கு உபதேசங்களை கொடுத்திருக்கிறார். சில அடிப்படை சக்திகளை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். சில தரிசனங்களை, சில பாடங்களை நம்ம கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த பாடம் தரிசனம் உள்ள நாம இந்த தரிசனம் நம்மை போல தரிசனமும் நம்மை போல பாடமும் இல்லாத இன்னொருத்தோட ஒப்பிட்டு பார்த்துட்டு அவங்க அப்படி செய்யறாங்க, நம்ம செய்யலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு அவங்க அப்படி இருக்கலாம், ஆனா நீ அப்படி இருக்க கூடாது. நீயோ அப்படின்னு. இன்னும் உள்ள போய் பாத்தீங்கன்னா இந்த நோவா ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். நோவா காலத்துல தேசம் எல்லாம் பாவம் பெருகி இருக்கிறது. ஆனா இந்த நோவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அன்னைக்கு இருந்த அந்த சந்ததியில இவர் நீதிமானாரா இருந்தார். இந்த நோவா வச்சிருந்தா எல்லாரும் அப்படி போறாங்க, நம்மளும் அப்படி வாழ்வோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் கர்த்தர் கட்டிடுறாரு, ஒரு பெரிய மழை வரப்போகுது, ஜலப்பிரளயம் வரப்போகுது, நீ அது தப்பித்துக் கொள்ளும்படிக்கு ஒரு வேலையை செய் அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லும் போது மற்றவங்க என்ன யோசிப்பாங்க? நம்மளாம் ஊழியக்காரங்க, நம்ம கூட பிரசனிச்சிருக்கிறோம், நமக்கு தெரியும். அந்த நோவாவுடைய ஜலப்பிரளயம் வர்ற வரைக்கும் பூமியில மழை பெய்ததே இல்லை. பனி பெய்துதான்
நீயோ அவங்க என்ன வேணாலும் நினைக்கட்டும், அவங்க என்ன வேணாலும் பேசட்டும், அவங்க எப்படி வேணாலும் வாழட்டும், நீயோ வேலையை செய். நீயோ உன் வேலையை செய். உன் குடும்பத்தார இந்த பழையங்களை கொண்டு வரப்பாங்க. இதான் கர்த்தர் நோவாவுக்கு சொன்னார். அப்படி நம்ம ஊழியங்கள்ல நேரங்கள்ல நம்மளை பார்த்தா மற்றவங்களுக்கு பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுமா? ஊழியத்துக்கு ஆரம்ப நாட்கள்லயே சில மூத்த போதர் மாதிரி எனக்கு ஆலோசனை சொன்னாங்க. தயவு செஞ்சு இப்படி இருக்காத, போய் சிஎஸ்சியில் சேர்ந்துரு, அல்லது பைபிள் காலேஜுக்கு போய் டீச்சரா போயிரு, அங்க போயிரு இங்க போயிரு, அங்க போனா நல்லா இருக்கலாம், மாசந்தோறும் சம்பளம் கிடைக்கும், மரியாதை வச்சுக்குவாங்க. எந்த வருஷம் கொடுத்து நம்பி போகாதடா மூத்த ஊழியர்கள் சொல்ற ஆலோசனை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளை பார்த்தா எப்படி தெரியுது தெரிஞ்சு அவங்களுக்கு அனுபவஸ்தர்கள் அவங்க பார்த்துருக்காங்க, அடிபட்டுருக்காங்க. அதனால இறக்கப்பட்டு நமக்கு புத்தி சொல்றாங்க. இந்த கூட்டம் பெந்த வருஷம் கூட்டத்தில் மட்டும் சிக்கிறாங்க. நல்ல ஞாபகம் ஐயாவெல்லாம் சொன்னது. காரணம் என்ன? அந்த பெருங்கூட்டம் ஒரு கூட்டம் போகிறது, அது நம்ம கண்ணுக்கு தெரியுது, அது கவலை இல்லாம வாழுகிறது. கத்தோலிக்க திருத்தவை சேர்ந்த ஒரு மூத்த ஒரு சாமியார் கொடுத்தார். நம்ம போதர் ஒருத்தர் சொன்னாங்க, நீங்க சாப்பாட்டுக்காகவே நீங்க உபவாசம் போட்டு ஜோம் எதுக்கு? உங்க வீட்டுல சாப்பாடு உங்களுக்கு தேவைன்னா அதுக்காகவே நீங்க உபவாசம் போட்டு ஜோம் பண்ண வேண்டியதா இருக்கு. எங்களுக்கு அப்படி அப்ப நான்கு விடுதலோடு அந்த ஊழியம் செய்யலாம். எங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கு. நீங்க சாப்பாட்டுக்கே நீங்க உபவாசம் போட்டு இருந்தீங்கன்னா எப்படி ஊழியம் செய்வான்னு கேட்டாங்க. புரியுதா? அவங்களுக்கு நம்மளை பத்தி புரியவே புரியாது. இரண்டு கஷ்டமோ நஷ்டமோ அவங்களுக்கு கிடையாது. அதனால அவங்க தங்களை பெரியார்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க, நீயோ வேறுபட்டவன். நீங்கள் நானும் கர்த்தராலே வித்தியாசமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், வித்தியாசமான நோக்கத்தோடு அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்காக பெரிய காரியங்கள் செய்யும்படி தேவன் உங்களை அதை தெரிந்து கொண்டிருக்கிறார். சில வருஷங்களுக்கு முன்னால பெங்களூர் பட்டணத்துல மிஷனரி கடவுளுக்கான ஒரு கூடுகை நடந்தது. அதுல பேசும்போது மார்த்தம்மாவுடைய பிஷப் ஒருத்தர் பேசும்போது சொன்னார், இப்ப எந்த மாசம் இப்ப ரெவரண்ட் போட்டுக்கிறாங்க, அப்படி இப்படிலாம் சொல்றாங்க, அதெல்லாம் அங்கீகரிக்க கூடாது, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு இந்த கூட்டத்தை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் எந்த மாசம் அவருக்கு தெரியாது. அவரு அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், எதுக்காக இவங்களை அங்கீகரிக்க கூடாது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அவங்களாம் படிப்பறிவு இல்லை, செமினரியிலோ பைபிள் காலேஜ்ல அவங்க படிச்சவங்க இல்லை, அவங்களை எப்படி ரெவரண்ட் சொல்லலாம் அப்படின்னு கேட்டேன். நான் கொஞ்சம் யோசிச்சு ஜோம் பண்ணிட்டு அப்போ அவருக்கு சொன்னேன், நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க, வந்திருக்கிற எல்லாரும் நிறைய படிச்சிருக்கீங்க, பிடி எம்டிஹெச் பிஹெச்டி படிக்கிறீங்க, சராம்பூர் அதெல்லாம் படிச்சுட்டு வரீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்றது உண்மைதான். அவங்க பேசுகிற இந்த பெங்கோஸ்ட் பாஸ்டர் மாதிரி 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணி வந்ததே பெரிய காரியம். அவங்க பைபிள் சொன்னா ஒன்றும் தெரியாது. ஆனா இந்த பெங்கோஸ்ட் பாஸ்டர் மாதிரி ஏதோ ஒரு சபையில இருக்காங்க, கொஞ்ச நாள் இருக்காங்க, கர்த்தரை அழைச்சாடுக்கிறாங்க, யாரும் அவங்களை அபிஷேகம் பண்ணல, யாரும் அவங்களுக்கு மாசம் மாசம் சப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லல, கர்த்தரை அழைச்சாங்கன்னு சொல்லிட்டு பைபிள் தூக்கிட்டு ஒரு பொட்டை தூக்கிட்டு கிராமத்துக்கு போயிடுறாங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு பார்த்தா அங்க ஒரு 10 பேரை கூட்டி ஞானசானம் கொடுத்து ஒரு ஓட்டு சட்டையாவது போட்டு சபையை நடத்த ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா அந்த பிடிஎம்டிஹெச் படிச்ச ஆட்களுக்கு ஊழியத்துக்கு வரணும்னா அப்ளிகேஷன் போட்டு அது போர்டு அக்செப்ட் பண்ணி மாசம் உனக்கு 20,000 சம்பளம், 20,000 அலவுன்ஸ், பைக்கு, மனைவிக்கு வேலை, இவ்வளவு சொன்னாங்க. இந்த ஊழியத்துக்கு வானா, ஊழியத்துக்கு வந்த பிறகு மருத்து வலி தலைவலி வந்தா கூட ஜெபம் தெரியல. சர்ச்சுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு டீ கடைக்காரனுக்கு போய் இயேசு ரட்சிக்கிறான்னு பேச தெரியல. இதுல யாரு ரெவரண்ட்? இது படிக்காத ஆனா ஒண்ணுமே தெரியாது இந்த ஆள ரெவரண்ட் சொல்றதா? நம்ம காணிக்கை படத்தினால பைபிள் காலேஜ் நடத்துறோம், செமினரி நடத்துறோம், அவனுக்கு இது வரியை கொடுத்துட்டு இருக்கோம், அவ்வளவு படிச்சுக்கிட்டு இயேசு நல்லவர் சத்தமா சொல்ல தெரியலையே, இவன் ரெவரண்டா? யோசிச்சு பாருங்க. உலகம் இப்படித்தான் ஒரு கூட்டம் இந்த கோஷனாலே தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் உங்களை என்னையும் பார்க்கிற விதம் வித்தியாசமான நீயோ நீ வித்தியாசமான ஒருத்தர். அவங்களை போல அழைக்கப்படல, அவங்களை போல வாழும்படி தேவன் நம்ம தெரிந்து கொள்ளவில்லை, அவங்களை போல ஊழியம் செய்யும்படி கர்த்தர் தெரிந்து கொள்ளல. கர்த்தர் உங்களை அழைத்த விதம், தெரிந்து கொண்ட விதம், நடத்தி வருகிற விதம்
எங்க படிக்க வைக்கிறோம்? நான் பொதுவாக சொல்லுவேன், எந்த கோச பெருங்காலமும் நடத்தவே அனுப்பாதீங்க. ஏன்னா நம்ம ஆளுக்கு சொல்லித்தரது எதை நிறுத்துவாங்க? பாத்திரம் கழுவ, முடி வெட்ட, பாத்ரூம் கழுவ, சமைக்க, இதை நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால நம்ம என்ன யோசிக்கிறோம்? சிராம்பூர் பைபிள் காலேஜ் அனுப்புவோம், அங்க அனுப்புவோம், இங்க அனுப்புவோம். நம்ம ஆள் போறான், இங்கிருந்து போகும்போது ஒரு கத்தால் அபிஷேகம் கொள்ளப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு பாடத்தோட போறான். வரும்போது வித்தியாசமா வர, போகும்போது இருந்த வாரம் இல்லை, போகும்போது இருந்த தரிசனம் இல்லை. ஊனுக்கு இருந்தா இங்க இருந்தா கூட நம்ம ஐயா மாதிரி சகோதர சகோதரி பழகிட்டு ஊழியம் செய்யணும் வாஞ்சிருந்திருக்கோம். இப்ப அங்க போயிட்டு வந்தது இவன் என்ன கேட்டான்? எங்கேயாவது சம்பளம் கொடுக்குற இடம் இருக்கா? எங்கேயாவது வேலைக்கு போலாமா? இருக்காமா? ஆத்தும ஆதாயம் செய்யணும் அப்படிங்கிற உணர்வு எனக்கு தெரிந்த அளவு 199% படிச்சுட்டு வந்தவங்க இல்லவே. நம்ம ஆராய்ந்து பார்க்கிறவங்களாக இருக்கிறோம். சரி, இங்கே அவங்க சொல்ற வார்த்தை என்ன கவனிங்க. ஆனா ரெண்டாவது சொல்றது நீ ஏன் அப்படிங்கிற, நீ ஏன் அங்க சொல்றது நீயோ, ஒரு கான்ட்ரடிக்ஷனான வார்த்தையை சொல்ற. உலகம் ஒரு மாதிரி பேசுது, உலகம் ஒரு மாதிரி செய்யுது, உலகம் ஒரு மாதிரி நடக்கிறது. சக விசுவாசங்கள், சக ஊழியர்கள் அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க, நீயோ வித்தியாசமாக இருந்த. ஆதியாகமம் 1 அதிகாரம் அடிக்கடி வாசிக்கிற ஒரு பகுதி. அந்த ஆதியாகமம் 1 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா பொதுவாக வேறொன்றை பார்க்கும்போது எல்லாம் கர்த்தர் சிருஷ்டித்தார் தான் வருது. ஆனா கொஞ்சம் உட்கார்ந்து படிச்சோம்னா அங்கதான் மிகப்பெரிய ஒரு வேறுபட்ட ஜீவியத்தை பார்க்க முடியும், ஒரு பிரிவினையை பார்க்க முடியும். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் படைக்கும் போதும் முதல்ல ஒரு காரியத்தை வேறுபடுத்தி விட்டு தான் அங்க சிருஷ்டிப்பையே செய்யறார். முதல்ல ஆண்டவர் வானத்தை பூமி சிருஷ்டித்தார் பொதுவா ஒரு சொல்லிட்டாங்க. அடுத்து சொல்றாரு அங்க ஒரு இருள் இருந்துச்சாம். இப்ப ஆண்டவர் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார் அப்படின்னு. அது கூட ரொம்ப எளிதான ஒரு காரியம். வெளிச்சம் எனக்கு தெரிஞ்சிடும், இருள்னா தெரிஞ்சிடும், பார்த்த உடனே தெரிஞ்சிடும். ஆனா ரெண்டாவது அவர் நடந்த ஒரு பிரிவினை இருக்குதே, அது என்ன பிரிவினை? ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிச்சார். எல்லாமே இருந்தா, தண்ணீர் தான், பேரு எல்லாருக்கும் ஒரே பேர் தான், தண்ணீர் தான். ஆனா ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரித்தார் போடு. எல்லாருக்கும் பேரு கிறிஸ்தவங்க, எல்லாருக்கும் பேரு பெந்தகோஸ்து. ஆனா வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 1 அதிகாரத்துல தேவன் ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரித்தார். அதுல ஒரு ஜலம் வானத்துக்குரியது, இன்னும் ஒன்று பூமிக்குரியது. ஒண்ணு ஆகாயத்திற்கு மேலே இருக்கிறது வானத்துக்குரியது, இன்னும் ஒன்று பூமிக்குரியது. கிறிஸ்தவர்களே, பெந்தகோஸ்து காலங்கள்ல ஊழிய காலங்கள்ல இந்த 2 பிரிவு இருக்குது. ஒன்று வானத்துக்குரியது, இன்னும் ஒன்று பூமிக்குரியது. பேரு எல்லாரும் வாசுதான், பேரு எல்லாரும் ஊழியக்காரங்க தான், பேரு எல்லாமே சபைதான், எல்லாமே பெந்தகோஸ்து தான். ஆனா ஒரு கூட்டம் வானத்துக்குரியது, இன்னொன்று பூமிக்குரியது. நாம் எந்த பகுதியில் இருக்கிறோம் யோசிச்சு பார்க்க. கர்த்தர் ஒரு வானத்துக்குரியவர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் தேவன் நினைச்சார். ஆபிரகாம் அழைக்கும் போது கூட கர்த்தர் 2 விதமான ஆசீர்வாதத்தை சொல்றாரு. வெளியே வானம் கொண்டு வராரு, ஒன்று வானத்து நட்சத்திரங்களை காட்டுறாரு, பாரு அப்படிங்கிறார். உன் சந்ததி இதை போல பெருக பண்ண வேண்டாரு. இன்னொன்று கீழே காட்டுறாரு, பூமியை பாரு பாரு, இந்த மணலை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். எல்லா இடத்துலயுமே எல்லா காலகட்டங்களையும் வானத்துக்குரியதும் இருக்கிறது, பூமிக்குரியதும் இருக்கிறது. நீங்கள் நாம எந்த பகுதியில் இருக்கிறோம் அதான் முக்கியம். அப்ப நீயோ அப்படிங்கும் போது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை உங்கள்கிட்ட இருந்த கர்த்தர் எதிர்பார்க்கிறாங்க. எல்லாரும் இருக்கும்படிக்கு நம்மளை தேவன் அழைக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் விசேஷ அழைப்பு இருக்கிறது. ஒவ்வொருத்தரையும் தேவன் ஒரு இடத்துல வைத்திருக்கிறார். நான் போய் வானத்துக்குள்ள முடிவு செய்ய முடியாது. அங்கே அங்க பாஸ்டர் கப்பல் வச்சிருக்கிறார். எனக்கு நானும் வானத்துக்கு போவேன் அப்படின்னா நான் வெக்கப்பட்டு தான் திரும்ப வரேன். தேவன் ஒவ்வொரு இடத்திலையும் தேவன் உங்களை வைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு விசேஷத்தை ஒரு நோக்கத்தை தேவன் வைத்து நம்மளை கொண்டு போய் வச்சிருக்கிறார். தேவன் ஒரு நோக்கம் இல்லாம, ஒரு முகாந்திரம் இல்லாம தேவன் நம்ம எங்கேயும் அனுப்புவது இல்லை, எங்க வைக்கிறதே இல்லை. அப்ப நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வேறுபட்ட வாழ்வுக்கு கர்த்தர் உங்களை வைத்திருந்து கொண்டிருக்கிறார். நீயோ அப்படிங்கிற. ரெண்டாவது சொன்னாலே நீ ஏங்கிற. மற்றவங்க கிடையாது, மற்றவங்களை பத்தி பேசுற நீதான், நீ ஏன். ரெண்டாவது நீ ஏன் அப்படின்னு சொல்லும் போது மற்றவங்களுக்கு நம்ம பங்கே கிடையாது, நம்ம தான், எல்லாமே நம்ம தான். இந்த ஒரு வித்தியாசத்தை கவனிக்கிறீங்களா? முதல் இடத்துல நீங்க போது கஷ்டம். மற்றவங்க நினைப்பாங்க, மற்றவங்க என்ன பேசுவாங்க, மற்றவங்களை பழகுவாங்களா, உங்களை ஒதுக்கி
இந்து உபதேசத்தெல்லாம் சொன்னா எப்படி இருக்கும்? மோசமா. நாம் கற்றுக்கொண்ட விதம் வித்தியாசமானது. மூத்த பெத்தகோச ஊழியக்காரர்கிட்ட கீழே இருந்து வந்தவன், அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம திரும்பி பார்த்தோம்னா நம்மளால ஒண்ணுமே இல்லை. பழைய ஊழியக்காரர் ஐயா மாறு அவங்களுடைய தியாகம் வாழ்க்கை முறை சொல்றாங்க. அவங்களோட ஒப்பிட்டு பார்க்கறது ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரு? நமக்கு இருக்கிற பலத்தோட ஓடத்தான் செய்யணும். மற்றவங்களோட ஒப்புரவாகுவதற்கு தேவன் உங்களை அழைக்க வேண்டும். தேவன் எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சோ இது நீயோ ஒரு கஷ்டமான அனுபவம். மற்றவங்களை வைக்க வேண்டியிருக்கு, மற்றவங்களை எதிர்க்க வேண்டியிருக்கு, மற்றவங்களோட சண்டை போட வேண்டியிருக்கு. உபதேசத்துக்காக, நம்பிக்கைக்காக, பிரசங்கம் பண்ற காரியங்களே பல விஷயத்துல. ஒரு மூத்த ஐயா சொன்னார், பெரிய சபையுடைய போதகர் எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். நீ பேசுற மாதிரிலாம் பேசினா சபையில காணிக்கலாம் வராதுப்பா. அவர் சபையில அவர் செய்யறாரா, மாசத்துல ஒரு வாரம் தங்க நகையை மட்டும் காணிக்க போடணும்பா. தங்க நகை மட்டும் அட்லீஸ்ட் ஒரு கம்பலாவது போடு, ஒரு மூக்குத்தியாவது போடு, வளையத்தையாவது போடு. ஆனா போடுறது எல்லாம் போடணும், தங்க நகை மட்டும் தான் போடணும்னாரு. இந்த வருகிற 10 கோடி விலைக்கு விட்டுதான் வைக்க முடியாது அப்படின்னு. அவருக்கு சென்னையில் வந்து சாத்தியம், நம்ம இருக்கிற சாத்தியம் இல்லை. ஆனா அவர் சொல்றாரு, நீ சொல்லி கொடுத்தா தானே போடுவாங்க. முதல்ல அவன் சாப்பிட சொல்லி தர வேண்டியா, உழைக்க சொல்லி தர வேண்டிய அடிப்படையே இல்லாம இருக்கா கிராமத்துல. ஆனா அவர் சொல்றது என்னது? இல்ல இல்ல உனக்கு உழைக்க தெரியல. நம்ம எந்த காரணத்தை கொண்டு கொடுக்க கூடாதுப்பா, நம்ம வாங்கத்தான் செய்யணும். அவரு நம்ம யாரு? ஆசாரியர்கள், வாழ்ந்த வேண்டியவர்கள் அப்படிங்கிறார் அவர். வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? நாம வளர்த்த ஐயா சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஐயா சொன்னாரு, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வாயாடு காலையில் 10 மணிக்கு ஆராதனை 9 மணிக்கு வீட்டுக்கு போனா அவர் இருக்க பொத்தி படுத்து கிடப்பாரு. விசுவாசி மூப்பர் இருக்க பொத்தி படுத்து கிடப்பாரா? நீ என்னைய சமைப்பதே நேரமா சொன்னா வயிறு பசி எடுக்குது, வயிற்றுக்குள்ள போடாம எப்படி தோற்றம் பண்ண முடியும்? சாப்பிடவே இல்லையா? சாப்பிடல அப்படின்னா வீட்டுக்கு வந்தா அவங்க 3 சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு கஞ்சி தான் வச்சிருப்பாங்களா. இப்ப அந்த கஞ்சியில உள்ள கிடக்கிற அந்த ரைஸ் கூட அந்த சொல்லுவீங்க பருக்கை சாதம், அதை எடுத்துட்டு தண்ணிய பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு மூப்பருக்கு போய் சாப்பாடு கொடுத்தாங்க. அப்படி சாப்பிட்டதுக்கு பிறகுதான் அவர் தோத்திரம் வர சமைக்குள்ள வந்து நம்ம அதுக்கு இப்படி ஒழிச்சுட்டாங்க. புரியுதா வித்தியாசம்? இந்த ஆத்மாக்கள் தான் கர்த்தர சமூகத்தில் வரும்போது நான் அப்படி இருந்தேன், இப்படி கர்த்தர் கொண்டு வந்தான்னு சொன்னாங்க. தங்க நகை போட்டாலு அடுத்த நாள் சொல்லுவாரு, மாஸ்டர் நான் தான் ஆராதனை நடத்துவேன், ஏன்னா 10 பேர் வாரம் நான் நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னாரு. நீங்க முடியாது அப்படின்னீங்கன்னா பக்கத்துல அடுத்த ஒரு சர்ச்சை ரெடியா கூட்டு போறது. ஏன்னா இருக்க 10 பேர் நகை போடுவாங்க. இருக்க வேண்டிய இடம் இது இல்லைன்றது அங்க வாங்க அப்படின்னாரு. இவரு அங்க ராஜோ வரவேற்பு இருக்குது அங்க போறாரு. யோசிப்பார், நம்மை நாமே ஊழியக்காரர்கள் விசுவாசிக்க சொல்லுவோம், நம்மை நாமே இதாக தெரியும் அப்படின்னு. நம்ம ஊழியக்காரர்கள் நம்ம யோசிப்பார். சரி, இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, நீ அப்படிங்கும் போது 2 விதமா இந்த வார்த்தை நான் பார்த்தேன். ஒண்ணு, நீ தான் வேற யாரும் இல்லை அப்படின்னு சொன்ன, நீங்க தான் வேற யாரும் கிடையாது. அப்புறம் கவனிச்சீங்கன்னா இது அவரை பெருமைப்படுத்துறது, நீ தான்ப்பா, வேற யாராலையும் முடியாது. வித்தியாசம் புரியுதா? 2 வித்தியாசமா 2 ஆண்கள் அவர் பேசுறாரு. நீ தான் செய்யணும், மற்றவங்க இல்லை. நீ தான் தகுதியான, மற்றவங்க இல்லை. இன்னொன்னு, நீ தான் உன்னாலதான் முடியும், வேற யாராலையும் முடியாது. எனக்கு இறங்கி சொல்ல தெரியல. ரொம்ப சூப்பர் ஐடியா இல்ல சொல்றாரு. ரொம்ப பேசுறாரு. நீ தான் வேற யாருமே கிடையாது. நல்ல உதாரணம் சொல்றேன், புரியுற மாதிரி சொல்றேன். இயேசு கிறிஸ்து கெத்செமனேக்கு போறாரு. ஆண்டவர் கெத்செமனேக்கு போகும்போது அந்த இன்னர் சர்க்கிள் இருக்கக்கூடிய அந்த ஆர்ச் அப்போஸ்தலர் சொல்லுமே, அவங்க 3 பேரையும் கூட கூட்டு போறாரு. யோவான், யாக்கோபு, பேதுரு 3 பேரை முக்கியமான இடத்துக்கு போற அவங்க கூட்டு போறாரு. இவன் நினைச்சிட்டு இருக்காரு எங்க போறோம்? கெத்செமனேக்கு போறோம், நாங்க தொடர்ந்து சிலுவைக்கு போக போறோம். இவங்க 3 பேரும் 3.5 ஆண்டு நாள் நம்மோட ட்ரைனிங் எடுத்திருக்காங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கூட்டு போய் இந்த இடத்துல உட்காந்து ஜோப் பண்ணுவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லறை தூக்குல போய் அவர் ஜோப் பண்றாரு. அவருக்கு ஜோப் இடம் வச்சுட்டு பார்த்தா நம்ம
சமீபத்தில் ஒரு சின்ன ஆர்டிக்கல் வாசித்தேன். அது கோச்சுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் சொல்றதுனால சத்தியத்தை சொல்றேன். ஒரு சின்ன ஆர்டிக்கல் வாசித்தேன். ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் எப்படி மரித்தார்கள் அப்படின்னு. நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி யோவானை தவிர எல்லாரும் ரத்த சாட்சியாக மரித்தவர்கள். யோவான் ஒருத்தர் தான் முதிர் வயசு வரைக்கும் இருந்து பத்மத்தில் இருந்து எல்லாம் தெரியும் மரிச்சாங்க. எல்லா அப்போஸ்தலர்களும் எப்படிதான் மரிச்சாங்க? இன்னைக்கு அப்போஸ்தலன் சொல்ற ஆட்கள் எப்படி இருந்தாங்க கொஞ்சம் யோசிச்சு. செயல்ல போய் செத்த அப்போஸ்தலர் எனக்கு தெரியும். போலீஸ் ஸ்டேஷன்ல கால் நடக்க காத்து கிடந்த அப்போஸ்தலர் எனக்கு தெரியும். மனைவியும் கணவனும் பிரிந்திருக்கிற அப்போஸ்தலர் எனக்கு தெரியும். மருமக்கள் அதை துரத்தி விட்டு இருக்கிற அப்போஸ்தலர் எனக்கு தெரியும். அடிக்க போல அப்ப நம்ம அப்போஸ்தலருக்கு இதுக்கு என்ன எவ்வளவு வித்தியாசம் இருக்கு யோசிப்பாங்க. பைபிள் சொல்ற அப்போஸ்தலர்களுக்கும் நம்ம மத்தியில் இருக்கிற அப்போஸ்தலர்களுக்கும் கிராமத்தில் சொல்ற மாதிரி ஏழு வச்சாலும் இருக்காது. ஆனா இயேசு கிறிஸ்து அவங்க 3 பேரும் தூங்குறாங்க. இவர் தனியாக போய் ஜெபம். இதுதான் இந்த நீ ஏங்கிற வார்த்தை. கெத்செமனே வரைக்கும் நம்ம கூட வரதுக்கு விசுவாசி இருக்காங்க. கெத்செமனே வரதுக்கு நம்ம மூப்பர்கள் இருக்காங்க. கெத்செமனே வரைக்கும் வரதுக்கு நம்ம உடல் ஊழியர் இருக்காங்க. ஆனா நம்ம வேர்வையை ரத்த துளியாய் சிந்துற அளவுக்கு ஜெபிக்க வேண்டியது நீங்கள் தான். அதான் நீ ஏங்கிற வார்த்தை. இது இன்னொருத்தரை வந்து நம்ம சிலுவையை மாற்ற முடியாது. ஸ்ரீராமன் சீமோன் வரலாம், அடுத்தவங்க கம்பல் பண்றதுனால அந்த சிலுவையை தூக்கலாம். ஆனா கொல்கத்தா வரைக்கும் கொண்டு போறது யாருதான் கொண்டு போகணும்? இயேசுவானவர் தான் கொண்டு போகணும். அப்போ நீயோ என்று சொல்லி வேதத்திலிருந்து பார்க்கப்பட்ட தேவ ஆலோசனை மற்றும் ஊழியக்காரர்கள் நீங்களும் நானும் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அழைப்பு உங்களுக்கும் எனக்கும் தான். தெரிந்து கொள்வது உங்களுக்கும் எனக்கும் தான். தரிசனம் உங்களுக்கு எனக்கும் தான். பாரம் உங்களுக்கு எனக்கு தானே ஒழிய விசுவாசிகளுக்கு அல்ல. விசுவாசிகளை என்கரேஜ் பண்றோம், விசுவாசிகளை கற்றுக் கொடுக்கிறோம், விசுவாசிகளுக்கு தரிசனங்களை கொடுக்கிறோம். ஆனால் தேவன் தெரிந்து கொண்டது, அழைத்தது உங்களே. அதனால எங்களால பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு ஆளை காணோம், ஓசிப்படுத்துறவங்கள காணோம், ஜெபம் நடத்துறவங்கள காணோம், காணிக்கை கொடுத்தால காணோம். என்ன செய்யறது? அவனுக்கு பொறுப்பே இல்லையே அப்படின்னா அவங்களுக்கு பொறுப்பு இருக்காது. அவனுக்கு பொறுப்பு வந்து அந்த ஆளும் நம்மள மாதிரியே இருந்துட்டோம்னா நம்மளோட வேண்டுறோம்ல. கர்த்தர் அதெல்லாம் எதிர்பார்க்கிறாரு. ஆனா அந்த அந்த வாஞ்சையும் அந்த அழைப்பும் தெரிந்து கொள்வதும் இல்லாதனால அவன் நம்மளை போல மாறினான். நம்மளை போல மாறினால் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது. அவர்களுக்கு ஊழியத்துக்குள்ள வரலாம். இதே ஆசீர்வாதத்தை அவங்களும் பெறலாம். அதான் வேதம் விரும்புகிறது, கர்த்தர் விரும்புகிறார். ஆனா நம்மால் அப்படி நம்ம எதை விரும்புறான்? மைக்க பிடிக்கிறத விரும்புறான். கார்ல போறது வாங்க பார்க்கலாம். பாஸ்டர் தான் வந்தாரு, சைக்கிள்ல வந்தாரு, பைக்ல வந்தாரு, இப்ப கார்ல வந்தாரு, அங்க நின்று வெள்ளை சட்டையோட அலைகிறாரு. அப்ப நம்மளும் ஊழியத்து போல பிரதலாம் போல அப்படின்னு நம்ம ஆள் நினைக்கிறோம். ஆனா பின்னால இருக்கிற கெத்செமனே அனுபவங்கள் அவங்களுக்கு தெரியல. வேர்வை துளியாய் ரத்தங்கள் சிந்தப்படுறது அவங்களுக்கு தெரியல. ஆனா நாம தான் அதை சுமந்து ஆகணும். அப்ப நமக்குள்ள இந்த சோர்வு, நமக்குள்ள இந்த பலவீனங்கள் இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார்? உபதேசத்தை காக்கும்படிக்கு வேறுபட்டு ஜீவியம் செய்ய வேண்டியதும், வித்தியாசமான வாழ்க்கை வாழ வேண்டியதும், உபதேசிக்க வேண்டியதும் நான் தான். பெருக்கூட்டம் அநேகர் ஒரு மாதிரி போகும்போது கர்த்தர் நம்மளை வித்தியாசப்படுத்துவார். அதான் நீ யோகிற வார்த்தை. ரெண்டாவது நீ ஏன் நீ தான் வேற ஆட்டம் கிடையாது. தேசத்துல நோவாபியர் வந்து தெரியும் நேரம் ஒரு சொல்லுவேன். தேசத்துல மீதியானியர் வர்றாங்க. மீதியானியர் வந்து இவங்க விளைச்ச விளைச்சலாம் அறுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஆளு அடுத்த வந்து அடிச்சுட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக முந்தி போய் கொஞ்சம் கருத அறுத்து மறைவில் ஆளுநர் மறைந்து இருந்து கதவை அடிச்சுட்டு இருக்காரு. இப்ப கர்த்தருடைய தூதன் அளவு வருகிறான். அவரை பார்த்து போய் சொல்றாரு, மனாக்கவசாரியே கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு. அவர் கேட்கிறாரு, கர்த்தர் என்ன கூட இதெல்லாம் ஏயா நடக்குது? நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லாரும் அறுத்து போயிட்டாங்க, எல்லாரும் அறுத்து போயிடாங்க, எல்லாரும் பேசுறாங்க. ஆனா யாரும் மறைஞ்சிருந்தாவது தம்முடைய பெயரை அழுக்க வேண்டும், அதை நாங்கள் கலந்து கொள்வது
அழுதுகிட்டே இருந்தாலும் உழுதுகிட்டே இருக்கணும். இந்த கொரோனா காலம், கொரோனா மட்டும்தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம நினைக்கிறோம். இனிதான் பெரிய காரியமே வரப்போகுது. தேசத்துல இன்னும் எலெக்ஷன் முடிவு நமக்கு தெரியாது. எல்லா வாசமும் அடைக்கப்படுற ஒரு காலத்துல வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமா இருக்கிறது. ஊழியம் செய்யக்கூடாத அந்த ராக்காலம் வந்து வரப்போகுது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடாத பஞ்சமான காலம் வரப்போகுது. அப்ப இந்த காலத்திற்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டியதா இருக்கிறோம். வேத வாசனது போல காலாட்களோட ஓடும் போதே இறந்து போயிட்டு இருந்தா இது யோர்தான் பிரவாகிட்டு வரும்போது என்ன செய்ய போறோம் யோசிச்சு பாருங்க. நம்ம குதிரையோடு ஓட வேண்டியிருக்குது, அவங்களோட ஓட வேண்டியிருக்குது. இனிமேல் தான் கிளைமாக்ஸே இருக்குது. ஆனா அதுக்குள்ளேயே நம்ம சோதிட்டோம். அங்க ஜெபம் நடத்தக்கூடாதுங்கிறாங்க, இங்க ஜெபம் நடத்தக்கூடாதுங்கிறாங்க, அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, சமைக்கல பிரச்சனை. என்ன செய்ய போறோம் நம்ம யோசிக்கணும். ஆனா கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது, நீயே, அடுத்தவங்க இல்லை, நீதான் நீதான். நம்மளை பார்த்து தேவன் சொல்றோம். ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இது நீயோ அப்படிங்கிற வார்த்தை எங்க வருதோ அதை தொடர்ந்து நீயேவும் வருது. மாத்தி சொன்னோம்னா நீயேக்கு முன்னாடி உள்ளதா நீயோங்கிற வார்த்தை ஞாபகம் முதல்ல வருது. இறங்கி போய் சொன்னா நினைக்கிறேன். 23ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு சங்கீதம். மேய்ப்பன் வந்து மேய்ப்பனை பத்தி ஆடு பாடுற மாதிரி உருவகப்படுத்தி தாவீது கர்த்தரை புகழ்ந்து பேசுகிறார். 23ஆம் சங்கீதம் என்ன சொல்றாரு? கர்த்தரை மேய்ப்பரா இருக்கிறார், நான் காட்சியடையே. இப்ப நம்ம யோசித்து பாருங்க, அந்த அளவுக்கு உயர்த்தி பேசுறாரு. இப்ப ஆண்டவரை பத்தி அவர் பேசுறாரு, கர்த்தர் தான் பெரியாருன்னு சொல்றாரு. ஆனா 23ஆம் சங்கீதத்துக்கு முன்னாடி 22ஆம் சங்கீதம் ஒன்று இருக்கு. இந்த 22ஆம் சங்கீதம் மேய்ப்பனை பத்தி தான் பேசுது. ஆனா அங்க என்ன சொல்லுது? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். 22க்கு பிறகுதான் 23 வருது. 22 இல்லாம 23 கிடையவே கிடையாது. பாடு இல்லாம, பிரச்சனை இல்லாம, போராட்டம் இல்லாம ஜெயங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. நவீன ஒரு காலத்துல வந்திருக்கிறோம். செல்லுமையின் உபதேசம், கிருபையின் உபதேசம். வேகமா கடந்து போறேன். நம்மளை வஞ்சிக்கிற பிசாசனுடைய தந்திரங்கள்ல ஒண்ணு. பணம் வேண்டாம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, சொத்து சுகம் வேண்டாம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அதுதான் வாழ்க்கைங்கிறது இல்லை. நமக்கு அது தேவை. கர்த்தரை கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆனா பாடு இல்லாம ஆசீர்வாதம் இல்லை. கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்க? உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா கர்த்தர் உங்களை அழைக்கலையோ, உங்களுக்கு அழைக்கல. சின்ன வயசுல அவங்க கேட்ட ஒரு சம்பவம். இந்த ட்ரெயின்ல நம்ம போகும்போது நிறைய பிச்சைக்காரங்க வர்றாங்க. எல்லாரும் தெரியும். பிச்சைக்காரங்க வரும்போது ஒருத்தருக்கு போடுவோம், 2 பேருக்கு போடுவோம், அப்புறம் போட மாட்டோம். வரிசையா வர்றாளுக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தா வச்சுக்கோங்க, சென்னையில் இருக்கும்போது நம்ம பிச்சைக்காரனா மாறிடுவோம். அதனால ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு போடுவோம், அப்புறம் போட மாட்டோம். ஆனா இந்த மாற்றுத்திறனாளிக்கு சில பேர் வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க வந்து ஒரு கையில ஒரு சின்ன ஒரு பெருக்கு மாதிரி கொண்டு வருவாங்க. அப்படியே அதை பெருக்குவாங்க. பெருக்கி ஒரு 2 கையிலும் ஏற்றுவாங்க. யாராவது முடியாது சொல்லுவாங்களா? 2 கை நிறைய காசுப்படுறாங்க. யோசிச்சு பார்க்குறேன், இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் இந்த ஆளுக்கு ஏதாவது அழைப்பு கொடுத்துச்சா? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்களா? அது எக்ஸாம் வச்சு நீ வந்து ட்ரெயினை பெருக்குன்னு அவங்க வேலை எதாவது கொடுத்தாங்களா? வேலையை செஞ்சாரு. 2 கையை ஏற்றும் போது கையெல்லாம் காசோட போறாங்க. அந்த மனுஷனுக்கு அவர் வேலை செஞ்சது கை நிறைய காசுன்னா, கர்த்தருடைய வேலையை நீங்கள் நானும் செஞ்சா கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்க மாட்டார். நீங்க அழைப்பே இல்லைன்னா நான் சொல்றேன், புரியுதா? கர்த்தர் அழைப்புனா ஸ்தோத்திரம். அழைப்பே இல்லைனாலும் கர்த்தருடைய வேலையை நம்ம செஞ்சோம்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இதுக்கு பெரிய ஒரு வெளிப்பாடு தேவையில்லை. கண்ணை முடிட்டு யாரும் சொல்ல வேண்டியதே இல்லை. கர்த்தர் நம்மளே ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அப்ப நம்ம வேலையை செய்யணும், அவ்வளவுதான். நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்கிறது. அந்த வேலையை செஞ்சோம்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம போய் யாரையும் கையெழுத வேண்டியதே இல்லை. நீங்களும் நானும் ராஜாவுக்கு ஊழியம் செய்கிறோம், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம்.
அவர் நம்மை செல்வப்படுத்துவார், தேவைகளை சந்திப்பார், காரியங்களை பொறுப்படுத்துவார் என்ற நிறைய பேர் இந்த ஆரம்ப நாடுகள் கேட்கறது உண்டு. மேலை நாடுகள்ல ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் இருக்கா? நான் ஊழியத்துக்கு வந்த முதல் நாளுக்கு பேர் இன்னைக்கு வரைக்கும் நிறைய கேட்கறத பார்க்கிறேன். நான் பொதுவாக சொல்றது, மேலை நாடுகள் இருந்து எனக்கு உதவி இருக்கோ இல்லையோ, மேல் நாட்டுல இருந்து எனக்கு உதவி வருது. புரியுதா? நமக்கு வாசல் எங்கதான்? அது இயேசு கிறிஸ்து வருகிறார், வர்றாரு கேட்ட உடனே ஊரில் இருக்கிற நோயாளிகள் அவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள போறதுக்கு வழி இல்லை. சொன்ன பார்த்து நிற்கிறான், வாசல பார்த்து நிற்கிறான், எல்லாம் ஒரே கூட்டமா இருக்கிறது. இப்போ திமிர்வாதக்காரரை தூக்கிட்டு வராங்க, உள்ள போறதுக்கு வழி இல்லை. இயேசு எப்படியாவது சந்திக்க நினைக்கிறாங்க, வழி இல்லை. ஆனா இப்ப இந்த விசுவாசம் உள்ள 4 பேருக்கும் வாசல் மேலே திறக்குது. எந்த கொத்தனாரும் எந்த என்ஜினியரும் மேல வாசல் வச்சு கட்டவே மாட்டாங்க, எல்லாம் சைட்ல தான் வாசல் வைப்பாங்க. ஆனா விசுவாசம் உள்ளவருக்கு மேலே வாசல். இதுதான் நமக்கு தேவை. சோத்திரம். உலகத்திலேயே ஏமாத்துறவங்க பெரிய ஆளுன்னா விளக்காரம் தான். நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. உலகத்திலேயே ஏமாத்துறவங்க யாருன்னா அவனுக்கு வேதமும் தெரியாது, மனத்தையுமே ஏமாத்துறோம். நிறைய ஊழியர்கள் நம்ம நாட்டில் இல்லாம போறதுக்கு அவங்க விளக்காரம். அவங்களை நம்பி ஊழியத்தை ஆரம்பித்தவர்கள், அவங்களை நம்பி சபைகளை கட்டவங்க, அவங்களை நம்பி காரியங்கள் செஞ்சவங்க, இப்ப அவங்க முடியாதுன்னு சொன்ன உடனே ஊழியமும் முடியாது போச்சு. ஆனா கர்த்தரை நம்பி இருக்கிற ஒருத்தர் கூட ஊழியத்துக்கு போக சரித்திரமே இல்லை. பிரியாணி சாப்பிடுறது போல கஞ்சி வேணா குடிக்கலாம், அதான் வித்தியாசம். ஆனா எல்லாரும் ஊழியத்துல இருக்கிறார். நீங்களும் நானும் அந்த விசுவாசத்துல வந்துக்கிறது தான் தேவனுடைய சித்தமா இருக்குது. அப்ப நீ ஏன் அப்படின்னு சொல்றது முன்னாடி நீயோ ஒரு வார்த்தை இருக்கு. நீங்க தாயா கோயில்பட்டிக்கு, நீங்க தாயா தூத்துக்குடி மாவட்டத்துக்கு, நீங்க தாயா இந்த ஊருக்கு அப்படின்னு கர்த்தர் உங்களை எதையும் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அது நீயோங்கிற வார்த்தையை வாழ்ந்து காட்டணும். வேறு ஒன்று போனாங்க. நான் இந்த கோயில்பட்டிக்கு வந்தபோது மாரநாத்தால அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாரதா பாஸ்டர் உண்டு. நிறைய பேர் எடுத்துருக்காங்க. நான் மாரதா ஃபுட் பாஸ்டர் சர்ச்சில் இந்த ஹென்ரியா ஸ்தாபனத்தில் இருக்கணும் அப்படின்னு கிடையவே கிடையாது, எனக்கு இருந்தது இல்லை. நாங்கள் ஒரு தனி இயக்கம். ஆனால் அவங்களோட தான் ஆரம்பத்தில் இருந்து ஐக்கியம். அந்த ட்ராக் மாதிரி போய் கொஞ்சம் அப்படி அந்த ஆரம்ப நாட்களில் மாரதால ஐயா மாதிரிலாம் எனக்கு சொல்ல ஒரு பெரிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீ வந்து எப்படி கஷ்டப்படுவ, நீ எப்படி நீ ஊழியம் செய்வ, அதனால உனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும், அவங்க வேணும், இவங்க வேணும் அப்படின்னு ஆலோசனை சொன்னாங்க. அப்போ நான் அப்புறம் ஐக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் பொதுவாக சொல்றது, எங்களுடைய ஐக்கியமோ பிதாவோடும் ஒரு குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இயேசு கிறிஸ்துவோட இருக்கணும் அப்படி சொல்றதே சரி பண்ணுறேன். என்ன வசனம் சொல்றா அப்படின்னா, வசனத்தெல்லாம் எதுவும் சொல்றது எங்களுக்கு தெரிஞ்சு தான் தெரியும், வசனம் தான் தெரியும். ஆரம்ப நாட்கள் எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கும். நம்ம ஐயா விமர்சனையா ஒரு சம்பவத்தில் எனக்கு லைஃப்ல மறக்கவே முடியாது. அவர் சொன்னார், ஒரு நாள் அவர் ஜபம்ல படுத்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ரூம் பருப்பாக சாப்பிட்டு இருக்கோம், வெஜிடேரியனா சாப்பிட்டு இருக்கோம், ஏதாவது இறைச்சி சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசித்தாங்க. உடனே ஒரு குயில் வந்து உட்காந்துருச்சு. எங்க ஜபம் வீட்டுல வந்து உட்காந்துருச்சான். எந்திரிச்சு பிடிக்க போறதுக்கு போகவே இல்லையா. அப்போ கட்டா பண்ணிட்டாரு, யாரெல்லாம் கொடுத்துருக்கா. அதாவது மனாந்திரத்தில அன்னைக்கு இறைச்சி வந்துச்சுன்னா படிச்சிருக்கோம் தானே. இந்த காற்று அடிச்சு வந்து இதெல்லாம் வந்து கொட்டுச்சு அப்படின்னு நம்ம படிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில கண்ணால பார்த்து என்ன செய்யா வடாந்திரத்துல போய் நம்ம பார்க்கல, 40 வருஷம் அவங்க நடக்கல. ஆனா ஐயா சொல்லிட்டு ஆச்சரியமா இருக்கு, நெசமா வந்தா எப்படி போனீங்க, அது பார்க்கவே இல்லையாங்க, பார்க்கவே இல்லையா அப்படியே தான் இருந்துச்சு. நமக்கு மன விருப்பம் அவருக்கு இறச்சி சாப்பிட நல்லா இருக்குன்னு யோசித்தானா, யோசிச்சதுக்கு அது கீழே வந்துச்சு. நினைச்சதெல்லாம் கொடுக்கிற ஒரு தெய்வம் இருக்குன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் விருப்பங்களையும் செய்திகளையும் உண்டாக்குறவர். இப்படிப்பட்ட தெய்வத்துக்கு ஊழியம் செஞ்சுட்டு இப்படிப்பட்ட ஆளுக்கு பின்னால இருந்துட்டு இன்னொரு கடமை கைகட்டி நிற்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. டிவி செய்தியில பேப்பர் வருது, அந்த கட்சியில சேர்ந்தா இந்த கட்சியில சேர்ந்தா, அப்படி பேசினா இப்படி பேசினா
எம்எஸ்ஐயா கூப்பிட்டு நீங்க இந்த கட்சிக்கு மாநில தலைவராக வாருங்கள் அல்லது செயலராக வாருங்கள், உங்களுக்கு சின்ன போவாரா ஓயா ஏசுனாரு தெரிஞ்சுக்காரியா கத்தர் எனக்கு தருவாரு அந்த நம்பிக்கை. இன்னைக்கு அந்த நம்பிக்கை இல்லாததுனாலதான் நம்ம அழைப்பை விட்டு இன்னைக்கு அரசியலுக்குனால சினிமா காரணத்தினால எப்படி எப்படியோ ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது நீயோ ஒரு பெரிய பட்டியலே போற நேரம்ல நீங்க வாசி பாருங்க. அந்த ஒன்று தீர்த்துல முதல் அதிகாரத்துல பின்னால வாசித்தீங்கன்னா பெரிய லிஸ்டே போடுற ஒரு லிஸ்ட போட்டுட்டு இவங்களா இப்படி செய்யறாங்க நடக்கிறாங்க ஆனா நீயோ அப்படின்னு. இந்த உபதேசங்கள், இந்த ஊழியங்கள், இந்த குழப்பங்கள், இந்த சந்தேகங்கள், உபதேச கோளாறுகள் இது எல்லாம் விட்டுட்டு நீயோ வாசிங்க, நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு அப்படின்னு. இப்ப உபதேசம்னா என்னது? இது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. உபதேசம்னா என்ன? நீங்க உபதேசம் எதை உபதேசம் சொல்றீங்க? நம்ம ஸ்தாபனத்துக்கு சொல்லி கொடுத்தத அல்லது யாரோ மூலியமாக சொன்னத சடங்காச்சாரமாய் சில காரியங்கள் உபதேசம் வச்சிருக்கோம். உபதேசம் என்ன? என்ன மீன் பண்றீங்க? உபதேசம் என்னது? நம்ம எல்லாருமே வானத்துக்கு வந்ததே கிடையாது. நம்ம தப்பா பேசுறாங்க, அதோட தப்பு இல்லை. இந்த உபதேசத்த வார்த்தைக்கு என்ன மீன் பண்றீங்க? சரி, நம்ம ஒரு ஐடியா வச்சிருக்கோம், எப்படி சொல்ல தெரியல. சரி, பொதுவா இறையர்கள் என்ன சொல்றாங்கன்னா உபதேசம்னா என்னன்னா இயேசு கிறிஸ்து அதை போதித்திருக்க வேண்டும். முதல் பாயிண்ட், இயேசு கிறிஸ்து அதை போதித்திருக்க வேண்டும். இரண்டாவது, ஆதி அப்போஸ்தலர்களும் அதை போதித்திருக்க வேண்டும். இயேசு போதித்திருக்கணும், ஆதி அப்போஸ்தலர் போதித்திருக்கணும். மூன்றாவதாக ஆதி திருச்சபை அதை கைக்கொண்டிருக்க வேண்டும். இது மூணு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் உபதேசம். மற்ற இது பொதுவான சத்தியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடிப்படை உபதேசம் அப்படின்னு சொன்னோம்னா முதல்ல மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது பாவ மன்னிப்புன்னு சொல்றோம். மூன்றாவது தண்ணீர்ல போய் ஞானஸ்தானம் சொல்றோம். இல்ல வரிசையா இருக்குன்னா அடிப்படை உபதேசங்கள் சொல்றோம். இதை குறித்து இயேசுவும் பேசியிருக்கிறார், ஆதி அப்போஸ்தலரும் பேசியிருக்காங்க, ஆதி திருச்சபையும் இதை கை கொண்டிருக்கிறது. சோ இது மூணு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் உபதேசம். மற்றது எல்லாமே பொதுவான சத்தியம். இப்போ சத்தியங்கள்ல சில காரியத்தை சில பேர் தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாம இருக்கலாம். ஆனா உபதேசத்தை கீழ்ப்படியாம யாரும் பரலோகத்துக்கு போகவே முடியாது. உபதேசங்கிறது பரலோகத்துக்கு நம்மை நடத்துகிற ஒன்று. சத்தியங்கிறது சிலது பொதுவான அறிவுரையா இருக்கலாம், ஆலோசனையா இருக்கலாம். பைபிளை வாசிக்கிறோம், தலைவயிர் கருத்தலை கண்டால் எழுந்து நில்லு அப்படின்னு போடுது. வயசுல ஒரு பெரியவங்க என்ன செய்யணும்? நம்ம எழுந்து நிக்கணும். அது பைபிள் சொல்ற உபதேசம். ஆனால் உபதேசம் சத்தியம், பொதுவான சத்தியம். அப்படி எதிர்த்து நிக்காததுனால நீங்க நம்ம ஊர்ல அப்படி நிற்போம். இதே பைபிளை தான் வெள்ளக்காரன் படிப்பான். வெள்ளக்காரன் எழுந்து நிற்பானா? எழுந்து நிற்க மாட்டான். அவனுக்கு அந்த கலாச்சாரமே தெரியாது, புரியவங்களை தப்பா எழுந்து நிற்கிறது தெரியாது. ஆனா அவன் நினைத்து போயிடுவானா? இல்லை. இது பொதுவான ஆலோசனை. ஆனா மனம் திரும்பாவிட்டால் அவன் பரலோகத்துக்கு வரவே முடியாது. பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் அவன் பரலோகத்துக்கு வரவே முடியாது. இதுதான் உபதேசங்கள். நிறைய காரியங்கள் இருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசுறீங்க. நீங்கள் நானும் பேசணுமா? எதை பேசணும்? பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய அடிப்படையான உபதேசங்களை பேசணும். அது எப்படி பேசணும்? அதுதான் ஆரோக்கியம் இல்லாத உபதேசங்களுக்கு இருக்குது. இங்க பேசுன்னு சொல்றாரு. இந்த பேசுங்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல ஸ்பீக் அப்படின்னு பார்க்கணும். இந்த பேசு அப்படின்னு சொல்லும்போது அதை பொதுவாக ஊழியத்தில் வரும்போது அது ரெண்டு வார்த்தைகள் உள்ளடங்கி
டீச்சிங், என்ன சொல்றது? டீச்சிங், போதனை. இந்த போதனைங்கிறது இருதயத்துக்கு அல்ல, மூளைக்கு முதலாவது வரும். மூளைக்கு வந்து அதுக்கு பிறகுதான் இருதயத்துக்கு வரும். இது வெறும் உணர்வு சார்ந்தது அல்ல, இது நம்ம அறிவையும் ஞானத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று. நீ பெந்தகோஸ்து சபையில பிரசங்கத்துக்கு தான் நம்ம அதிக நேரத்தை கொடுக்குறோம் ஒழிய போதனைக்கு கொடுக்கறது இல்லை. இதான் பிரச்சனை. நம்ம ஆளு விசுவாசிகள் இந்த பிரசங்கத்தை கேட்டு கேட்டு பழகுறதுனால அவங்க நினைச்ச காரியம் நடக்கலன்னா பின்னாடி போயிருக்காங்க, சோர்ந்து போயிருக்காங்க. ஆனா போதனைக்குள்ள அவன் நடத்தி இருப்போம்னா, சரியான விதத்துல அவருக்கு டீச் பண்ணிருப்போம் அப்படின்னா அவன் ஸ்ட்ராங்கா இருப்பான். எனக்கு மூளையிலையும் இருக்கும், அறிவுலையும் இருக்கும், இருதயத்திலையும் அது இருக்கும், ஸ்ட்ராங்கா நிற்க முடியும். வெறும் உணர்ச்சிப்பட்ட ஆட்கள் சீக்கிரம் இல்லாம போயிடுவாங்க. நல்ல உதாரணம் ஒரு கொரியா, சவுத் கொரியா சியோல். நான் காலம் கூட போயிருக்கிறேன். முதல் முறை போகும்போது நிறைய கனவோட போனேன். 98 2000 காலகட்டங்கள். அப்ப சொன்னாங்க சபைகள்லாம் பயங்கரமா வளர்ந்து அப்படியாம முடியாம சொன்னாங்க. போய் பார்த்தோம்னா எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆராதனை 1 மணி நேரம் தான் நடந்துச்சு. முதல்ல போட்டு எனக்கு ரொம்ப ஷாக். அப்ப நான் போன சர்ச்னா கொரியாவிலேயே பெரிய சர்ச்சா, அன்சான் டோங்சான் சர்ச். நீங்க கோச்சில பண்ணி நினைக்கிறேன். ஆன்லைன் சர்ச் ஒரு காலமாக பெரிய சர்ச்சா இருந்ததே இல்லை கொரியாவில். ஆனா வெளியே தவறான தகவல் பரவப்பட்டு வருது. சரியா? அதெல்லாம் பின்னாடி அரசியல் சொல்ல வேண்டாம். அன்சான் டோங்சான் பெரிய சர்ச். ஒரு நாளைக்கு நிறைய ஆராதனை நடக்குது. ஆனா 1 மணி நேரம் தான் ஒரு ஆராதனை. பிரசங்க 10 நிமிஷம் தான். முதல்ல நல்லா பாட்டு பாடி ஆடுறாங்க, பிடிக்கிறாங்க, பிரசங்கத்தை தூக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நான் யோசிச்சேன், இப்படி இருந்தா எப்படி நம்ம படம் பண்ணுவாங்க? 2வது முறை போகும்போது கேட்கிறேன், சபை அவ்வளவான வளர்ச்சி இல்லைன்னாங்க. 3வது முறை போறேன், சபைக்குள்ள ஆட்களை கட்டுப்படுத்த முடியல, எல்லாம் வெளியே போறாங்க. இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? வேகமா பின்னாடி போற சபை கொரியா சபை. வேகமா பின்னாடி போற சபை. அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு பைபிளும் தெரியாது, கர்த்தரும் தெரியாது, பணம் மாத்திரம் அவங்க கையில் இருக்கிறது ஒண்ணுதான். நீங்கள் புரிந்து கொள்ளணும், வெறும் பிரசங்கத்தாலே பிரயோஜனம் இல்லை. வேத வசனங்களை போதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பைத்தியமாய் தோன்றுகிற, சொல்லுங்க, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலும் அப்படின்னு சொன்னதுனால பைத்தியக்காரத்தனமா பேசணும்னு இல்லை. அடுத்தவங்க பார்வைக்கு நம்ம எப்படி தெரியுது? பேசுறாரு பார்த்துக்குவாங்க இல்லையா? இல்லையா? பிள்ளைகள் பணந்த பிள்ளைகளுக்கு எதை சேர்த்து வச்சிருக்கியா? பேசுறாரு பார்த்துக்குவாரு. எப்படி பேசுறாரு பார்த்துக்குவாரு? சுத்த பைத்தியக்காரனா இருக்கா? மத்தவங்க சொல்றாங்க, நம்ம பிரசங்கத்தை கேட்டு சொல்றாங்க. நம்ம பிரசங்கம் அவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தெரிகிறது. ஆனா இதை கொண்டு கர்த்தரை வச்சு சொல்லணும்னா வெறுமனே எமோஷனலா காரணம் பாருங்க. இப்படி பார்க்கும்போது அடிப்படை என்னன்னா வேத வசனம் தான். வேத வசனம் மாத்திரம் தான் உங்களை என்னை வாழ வைக்கும், உங்களை என்னை உயர்த்தும், உங்களுடைய தேவைகளை சந்திக்கும். அப்ப அடிப்படை என்னதான்? வேத வசனம் தான். கடைசியாக ஒரே ஒரு காரியம் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை பேசுங்க. நீயோ உபதேசத்தை ஆரோக்கியமான உபதேசத்தை பேசுங்க. நிறைய உபதேசம் வந்துருக்குது. கிருபையின் உபதேசம், ஆபத்தான உபதேசம். அதுலயும் இப்ப சொல்றது எப்படி ஃபைபர் கிரேஸ் சொல்றாங்க. எல்லாம் என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, செஞ்சுட்டு வந்து கிருபை கிருபைன்னு சொல்லு, கத்திர மாத்திக்குவாரு, உனக்கு விடுதலை கொடுத்துருவாரு. நம்ம இந்த கிருபையின் உபதேசம் என்னன்னா, முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த காட்டத்தி மரத்தை திராட்சை தோட்டத்துக்குள்ள வச்சதுதான் கிருபையின் உபதேசம். தகுதியில்லாத நம்ம அவருடைய சொந்த பிள்ளையாய் மாற்றி அவர் அப்பா பிதாவை கூப்பிட பண்ணி எல்லாத்துக்கும் மேல அவர் போன்று பரிசுத்தவான்கள் செய்த ஊழியத்துல, தேவ தூதர்கள் செய்ய விரும்புகிற ஊழியத்துல உங்களுக்கு எனக்கு ஒரு பங்கு கொடுத்திருக்கிறாரே. இதுதான் இருக்கிற பெரிய கருத்து. சோத்திரம். ஆனா பாவம் செய்வதற்கான லைசன்ஸ் இது கிடையாது. தவறான வழியில போறதுக்கான லைசன்ஸ் இது கிடையாது. எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம சபையாகவும் நம்ம அதை குறித்து எச்சரிக்கையா வேண்டியதா இருக்கிறோம். அதே போல சிலுவையை குறித்த உபதேசம் இது இயேசுனால மாத்திரம் தான் ரட்சிப்பு. காணிக்கை கொடுக்கறதுனாலயோ, அசம்பாவம் கொடுக்கறதுனாலயோ, சிலுவை வாங்கி வைக்கிறதுனாலயோ, இன்னைக்கு நிறைய ஸ்கீம் ப்ரோக்ராம்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் பங்கு பெறதுனாலயோ ஒரு காலமும் ரட்சிப்பு வரப்போறதே இல்லை. நம்ம ஊர்ல ஒரு ஜபத்துக்கு எனக்கு ஜோபனை கொடுத்தாங்க. ஒரு பிசப்படம் போயிருக்கேன். பிரசங்கம் முடிச்ச உடனே அந்த இடத்துல சொன்னாரு, இவருக்காக ஜோப் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அப்போ ஜோபன் உலகம் படுத்து சொன்னா ஜோபனுக்கு குடிக்கிறேன், ஒரே நாத்தம், சாராய் நாற்றம். அப்ப நான் சொன்னேன், இவருக்கு எனக்கு ஜோப் பண்ணேன், முதல்ல இவர் குடிக்கிறது தப்புன்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அந்த கூட்டம் சொல்றாரு, ஐயா இவர்தான் நிறைய காணிக்க கொடுப்பாரு, ஜோபன் மாட்டேன்னு சொல்லாதீங்க, அப்புறம் அடுத்த நாள் வரமாட்டாரு. நான் வேலை
சுவிசேஷம். இயேசுதார் பாவங்களை மன்னிக்கணும்னு அவர் சொல்லி கொடுத்து குடிய விடுன்னு முதல்ல சொல்லணும். அப்ப அந்த குடிய விடுன்னு அவர் தீர்மானம் எடுத்தாருன்னா நான் ஜோம் பண்றேன், இப்ப ஜோம் பண்ண முடியாது. அவர் கடைசி வரைக்கும் அவர் அதை ஏற்றுக்கவே இல்லை. அவர் ஜோம் பண்ணாலும் நமக்கு வந்துட்டேன். நீங்கள் நாங்கள் எப்படி இருக்கோம் யோசிச்சு பாருங்க. ரட்சிப்புங்கிறது நம்ம ஊழியங்கிறது யாரோ கொடுக்குற குடியார கொடுக்குற பணத்துல இல்லை. ஒரு ஐயா சொல்லிவிட்டாரு, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை இடம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ச்சை கட்டி தரேங்க. அப்படியா, நல்ல நல்ல ஐடியாவா இருக்கேன். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துக்கு கொடுத்தா சர்ச்சை கட்டி தருவாரா? என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்டேன். பட்டணமுடி வியாபாரம் பண்றேன். நாம பீடி விற்கிறவங்க பட்டணமுடி வியாபாரம் எங்க பொருட்களை நிற்கவா போயா? கத்திரை எதுக்கு வச்சிருக்காரு? பட்டணமுடி விளம்பரம் பண்ணிட்டு இருக்க எங்க ஆட்கள் வந்திருக்காங்க. பட்டணமுடி போறது தப்புன்னு சொல்றது கத்திரை எங்க வச்சிருக்காரு? ஒண்ணு மேலே ஏற்ற முடியும். எத்தனையோ நான் பாக்குறேன். தயவாக நான் சொல்லுகிறேன், நம்ம எல்லாம் ஒரே ஊர் இருக்கோம், ஒருத்தருக்கு நல்லா தெரியும், யாரு இருக்கோம்னு தெரியும். தயவு செய்து இந்த ஊழியத்தை நீங்கள் நான் குற்றப்படுத்தாத எச்சரிக்கையா இருக்கோம், கவனமா இருக்கும். இப்படிப்பட்ட ஆட்களை மேடலை ஏற்கவே கூடாது. நான் பொதுவா பரவலாக சொல்றது ஒண்ணுனா, உங்களுக்கு எனக்கு பேர் மேய்ப்பு போதது. ஞாயிற்றுக்கிழமை சபையில நம்மளை தவிர யாரும் நிக்கவே கூடாது. நம்மளை தவிர நிக்கணும், நம்ம விசுவாசிகளா நிக்கலாம். எங்க நம்ம குழுவிலிருந்து பேசலாம ஒழிய வெளியே இருந்து தேவதூதனே வந்தாலும் சபையில குறிப்பிட்ட கொடுக்கவே கூடாது. இப்படி ஒரு தீர்மானத்தை நம்ம எடுத்தோம்னா நம்ம சபை பாசனா இருக்கும். அப்படி இல்லாம போன வந்தவனா சபையில ஏற்றிட்டு இருந்தோம்னா நம்ம சபை ஒழிக்கிறது லாயத்துல ஏதாவது செவப்பட்டு எடுத்துட்டு போகணும். அதை கவனமா இருக்கும். மற்றவங்க ஏதாவது செய்வாங்க, செஞ்சுட்டு போட்டோம். நீங்களும் நானும் வித்தியாசமா இருக்கக்கூடிய தேவன் எடுத்திருக்கிறார். நீயோ அப்படிங்கிறார். அந்த நீயோங்கிற கான்ஃபிடன்ஸ் அந்த வேர்ட்ல நீங்க நானும் ஸ்ட்ராங்கா நின்றுட்டோம்னா அடுத்த வார்த்தை நம்ம கடந்து வரும். நீயே, நீதான் ஒழிக்கிறார், நீதான் பொறுப்படுத்தணும், நீதான் மைடியான வேலை செய்யணும். ஒன்றை தவிர யாரும் இல்லை என்று தேவன் நம்மை தூக்கி நிறுத்துவார். அது நீயே சொல்லுவதோ சொல்லுறாரு. மற்றவர்களுக்கு மாதிரியாய் சோத்திரம். வீட்டில் போய் தியானிச்சு கொள்ளுங்க. யாரும் ஊழியக்காரர்கள் வீட்டில் போய் தியானிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் நம்மளுக்கு கொண்டு வந்து ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவ சமூகத்தில் வந்து கொடுக்கணும். நீங்கள் நானும் வேறுபட்ட ஒரு ஊழியம் செய்யும்படி, வித்தியாசமான வாழ்க்கை வாழும்படி, உலகத்தோடு ஒத்து போகாம கர்த்தருக்காக மகிமையாக ஜீவிக்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம அப்படி கர்த்தருக்காக நிற்கும் போது கர்த்தர் உங்களையும் உயர்த்துவதற்கு அவர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். செவிப்போமா? எல்லாரும் திரும்ப நோக்கி பார்க்கலாம். அவருடைய தேவன் மாறாதவர், அவருடைய வார்த்தைகள் மாறாதது. அவர் ஒருபோதும் மகிமையாத தேவன். அவர் தன்னுடைய ஊழியக்காரர்களை நேசிக்கிறாரு. எனக்கு பிடித்தமான ஒரு வார்த்தை உண்டுன்னா மெய்ப்படுகிற வார்த்தை. அது ஆண்டவருடைய பேரு. அவருடைய பேரை நம்ம கொடுத்திருக்கிறார். அவருடைய பட்டத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். மெய்ப்படுகிற பட்டம் அவருடைய பட்டத்தை நம்ம கொடுத்திருக்கிறாருன்னா உங்களை எவ்வளவு உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னு பாருங்க. அவருடைய கரங்களை போட்டு கொடுக்கலாமா? நினைவு பார்த்தோம். இவர் நம்மோடு பேசியிருக்கிறார். எத்தனை பேரோடு உண்மையாக ஆண்டவர் பேசியிருக்கிறாரோ அவங்க எல்லாம் வலது கருத்தை ஹிருதயத்தில் வைத்து இன்றைக்கு நான் கேட்ட வார்த்தை எனக்குள்ளே ஜீவனை உண்டாக்கினார். இந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் வாசம் பண்ணினது என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு கேட்ட வார்த்தை வசனம் எனக்குள்ளே ஜீவனாய் மாறட்டும். எனக்குள்ளே ஜீவனாய் மாறட்டும். எனக்குள்ளே ஜீவனை ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? ஒரு நிமிஷம் பல கருத்தை இதயத்தில் வச்சு சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்குள்ளே ஜீவனா உண்டுப்பா, எனக்கு அது ஜீவனா மாறட்டும், எனக்கு அது ஜீவனா மாறட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இதுக்கு சொன்னது போல, நீயோ you are a different one, different from others. நீயோ மற்றவர்களைப் போல அல்ல, நீ இப்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறாய். உன் அழைப்பு இப்படிதான். You are so much different from others. நீயே என்று சொல்லும் பொழுது you are a definite person. வேறு யாரும் அல்ல, நீதான் அது. இந்த ஊழியத்தில் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், எல்லாரும் போல ஏதோ ஒரு ப்ராடக்டை நான் கொண்டு வர மாதிரி
இந்த 2020 வருஷத்துல நம்மளாம் ஒரு ப்ராடக்ட் ஒரே மாதிரி இருக்கணும்னு அல்ல. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து வித்தியாசமாய் பிரித்தெடுத்திருக்கிறார். மற்றவர்களை போல அல்ல, அவங்க செய்யற மாதிரி நம்மளை செய்ய அழைக்கிற ஆண்டவர் நம்மை வித்தியாசமாய் அழைத்திருக்கிறார். அதே நேரத்தில் நமக்கென்று ஆண்டவர் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு நிலையை வைத்திருக்கிறார். வேற யாரும் இல்லப்பா, நீதான் அவசியம். வேறு ஒருவரை கொண்டு அல்ல, உன்னை கொண்டுதான் நான் செய்வேன். கடந்த நாளிலே நமக்கு போதித்த வசனத்தின்படியாய் என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னோடு பேசின வார்த்தைகள் இன்றைக்கு பரலோகத்திலிருந்து எனக்கு துணிக்கத்தக்கதாய் எத்தனையோ காரியங்களை என் மனதில் யோசித்துக் கொண்டு வந்தேன். நம்ம ஏன் இன்னும் ஏழ்மையா இருக்கோம்? மற்றவங்களா இன்னைக்கு வளர்றாங்க, இந்த ஊழியம் வளருது, அந்த ஊழியம் வளருது. ஊழியம் வளர்ந்தாதான் ஜனங்களும் மதிக்கிறாங்க. ஜனங்களும் அந்த ஊழியத்துல பாஸ்டர் கார் வச்சிருந்தா அல்லது சபையிலும் அழகா கட்டப்பட்டிருந்தா தான் இதெல்லாம் மகிமையான ஊழியம், கத்தரிக்கு தான் இருக்கிறாருன்னு சொல்லி உலகம் கூட நினைக்குது. அப்படின்னு நினைச்சு வந்திருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவங்கெல்லாம் கட்டட்டும்பா, உன்னுடைய வழி வேற, உன்னை நான் வித்தியாசமா அழைச்சிருக்கிறேன், உன்னை வித்தியாசமா இருக்கு. அவங்ககிட்ட கட்டடம் இருக்கு, உங்ககிட்ட சத்திய வசனம் இருக்கு, உங்ககிட்ட வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு. கட்டடம் ஒரு நாள் பரலோகம் போகாது, வசதி ஒரு நாள் பரலோகம் போகாது. வசதி தான் ஊழியம் அல்ல, ஊழியத்தின் மேன்மையை தேவன் கொடுக்க கொடுக்க அவைகள் எல்லாம் நம்மை பின்தொடர்ந்து வருகிறவைகள். பாஸ்டர் சொன்னது போல நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பின்னே போனாங்க. உலகத்துல இருக்கிற தேவைகள் எல்லாம் அவர்களை பின்தொடர்ந்து வந்தது. நாம் வித்தியாசப்பட்டவர்கள், நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இந்த வித்தியாசமும் வேறு பிரித்தலும் இந்த நாளிலே நமக்குள்ளே காணப்படத்தக்கதாய் நம்மை நடத்துவாராக. இன்றைக்கு நீங்கள் இந்த காரியத்திற்கு வந்தீர்களோ அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டே என்று நினைக்கிறவர்கள் எழுதி நிற்போம். எழுதி நின்று தேவ சமூகத்துல ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி, என்னை தருகிற ஆண்டவரே, என்னை தருகிற ஆண்டவரே, என்னை தருகிற வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்க. பாட்டெல்லாம் பாடிட்டு போக நமக்கு நேரம் இல்லை, நம்ம முடிக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை, என்ன தருகிற, இந்த வசனத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் கூட நினைச்சேன், ஏன் இத்தனை வருஷமாவது சபை வளரவே, ஜனங்க வரவே இல்லையே, ஜனங்களாம் வரமாட்டாங்க. வசதியை தேடி ஜனங்க ஓடுறாங்க, வசனத்தை தேடி வராம உலகத்தை தேடி ஓடுறாங்க. இவங்கெல்லாம் இப்ப வந்தாங்க, திடீர்னு சபையை கட்டி அப்படியே ஒரு ஹைஃபை லெவல்ல சபை மாறிடுச்சு. நம்ம அப்படியே தானே இருக்கோம். ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றது என்ன தெரியுமா? நீ அப்படியே இரு போதும். ஏன்னா நான் நேற்றும் என்றும் மாறாதவர். அடிக்கடி யோசிப்பேன், ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது ₹1 கையில கொடுத்துட்டு சீஷர் கிட்ட இதை வச்சுக்கப்பான்னு கூட கொடுக்கல. இன்னைக்கு நம்ம வீட்டை விட்டு வெளியில வரோம்னா பிள்ளைகளுக்கு ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு என்னமான்னு கொடுத்துட்டு வரோம். ஆனா அன்றைக்கு அந்த சீஷர்களை விட்டு ஆண்டவர் பரலோகத்துக்கு போகும் பொழுது திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு தான் போனாரே ஒழிய எதையுமே அவங்க கையில கொடுக்கல. ஒரு ஆபீஸையாக அவர் கட்டி வச்சுட்டு போனாரா? அல்ல ஒரு செட்டு நிலத்தையாக வச்சுட்டு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா இந்த நிலத்துக்கு இங்க வந்து ஜோம் பண்ணுங்க பண்ணி இடத்தையாவது காமிச்சாரா? எதையும் காமிக்கல. ஒன்னே ஒண்ணு சொன்னாரு, நான் வருவேன், என்னை மாத்திரம் எதிர்நோக்கி இருங்க, என்னை மாத்திரம் நீங்க நம்புங்க, என்னை மாத்திரம் நீங்க கவனிங்க. இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடும். ஆனா மாறாத ஒரு நித்திய நம்பிக்கையை கர்த்தர் நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. என்னோட பேசுனீங்கப்பா, என்னோட பேசுனீங்கப்பா. பணம் என் பின்னால வருதோ இல்லையோ, வசதி எனக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, என்னை அழைத்தவருடைய அபிஷேகம் எனக்கு இருக்கிற வரையிலும் இந்த உலகை என்னை மேற்கொள்ள முடியாது. இந்த உலகத்தை மேற்கொள்ளத்தக்கதான நித்திய நம்பிக்கையை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த கடைசி இறுதி ஜெபத்தை நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக இந்த கூட்டங்களுக்காக ஒழுங்குபடுத்தப்பட்ட எல்லா